வணக்கம். செல்வம் தரும் மூச்சு பயிற்சி எப்படி செய்வது என்று முந்தைய பதிவில் மிக சுருக்கமாக சொல்லியுள்ளேன். இப்பொழுது இந்த பகுதியில் சற்று விளக்கமாக சொல்கிறேன். சித்தர் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் சூட்சமம் வைத்தே சொல்லியுள்ளார்கள். ஏனென்றால் எவன் ஒருவன் முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் செய்கின்றானோ அவனுக்கே அதன் அர்த்தம் புரியும் என்று 18 சித்தர்களும் கூறுகின்றார்கள். இப்போது மூச்சு பயிற்சி எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். நாம் தினமும் காலையில் 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுந்திருக்க வேண்டும். எழுந்தவுடன் நம்முடைய சுவாசம் எந்த நாசியில் வருகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். நம் சுவாசம் வலது நாசியில் வந்தால் வலது காலை ஊன்றி எந்திரிக்க வேண்டும். இடது நாசி வழியாக வந்தால் இடது காலை ஊன்றி நாம் எந்திரிக்க வேண்டும். பின்பு சுவாசம் எந்த நாசி வழியாக வருகிறதோ அந்த கையால் நம்மளுடைய முகத்தை கழுவ வேண்டும். பின்பு நாம் மிக அமைதியான இடத்தில் ஒரு துணி விரித்து பத்மாசனத்தில் அமர வேண்டும். முடியாதவர்கள் தளர்ந்தே உட்கார்ந்து கொள்ளலாம். இதனால் எதுவும் தவறு இல்லை. இந்த மூச்சு பயிற்சி நாம் தினமும் 15 நிமிடம் அல்லது குறைந்தபட்சம் 30 நிமிடம் செய்தால் மிக உத்தமமாக இருக்கும். முதுகை நேராக வைத்து கொள்ள வேண்டும். இடது கை வலது கையை முட்டியின் மேல் வைக்க வேண்டும். வைக்கும் பொழுது நம்மளுடைய சுண்டு விரல் பெருவிரலை வளைத்து நுனியை தொட்டிருக்க வேண்டும். முதலில் நாம் சாதாரணமாக மூச்சை உள்ளே இழுத்து 2 நிமிடம் அடக்கி கொண்டு வெளியே விட வேண்டும். இதனால் மூச்சு காற்று நுரையீரலில் நிரம்பும். இவ்வாறு நாம் 5 முறை செய்துவிட்ட பிறகு வலது பக்கம் சூரியன் என்றும் இடது பக்கம் சந்திரன் என்றும் கூறுகிறார்கள். நாம் வலது பக்கம் சுவாசம் இழுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் உஷ்ணமாகும். இடது பக்கம் சுவாசம் செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் குளிர்ந்து விடும். இவ்வாறு நாம் இந்த பயிற்சியை முதலில் 5 நிமிடம், பிறகு 10 நிமிடம், பிறகு 15 நிமிடம் என்று படிப்படியாக நிமிடங்களை அதிகரித்து கொள்ளுங்கள். முதலில் செய்பவர்களுக்கு செய்யும் பொழுது அல்லது செய்து முடித்த பிறகு ஒரு விதமாக இருக்கும். சரியான முறையில் பொறுமையுடன் செய்து நன்மை அடையுங்கள். இவ்வாறு நாம் தொடர்ந்து செய்து வந்தால் அதிகமாக நமக்கு மூச்சு காற்று இடது பக்கமாக உள்ளேயும் வெளியேயும் வர ஆரம்பித்து விடும். இடை நாடியில் அதாவது இடது பக்கம் மூக்கில் 10 மணி நேரம் தொடர்ந்து சுவாசம் நடந்தால் நமக்கு தனம் கிடைக்கும் என்பது ஸ்வர யோகம். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எந்த நல்ல வேலை செய்தாலும் நமக்கு நற்பலனே கிடைக்கும். இதை நாம் வழக்கமாக்கி கொண்டால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும். கடன் தொல்லையிலிருந்தும் நாம் தப்பித்து கொள்ளலாம். பொதுவாகவே ஜோதிடர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எந்திரித்து நம்மளுடைய கடமைகளை எந்த ஒரு ஆணோ பெண்ணோ செய்து வருகின்றாரோ அவர்கள் பிறக்கும் பொழுது கோடீஸ்வரராக இல்லாவிட்டாலும் நாளடைவில் அவர்களுக்கு செல்வம் வந்து சேர்ந்து கோடீஸ்வரர் ஆவார்கள் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள். நன்றி.